இந்த நகையை பாருங்கள், ப்ரைடல் கொண்டு போயிட்டு 10 நாள் வச்சுட்டு ஃபுல்லாக டேமேஜ். இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி அடுத்த பொண்ணுக்கு வந்து போட்டு தருவோம்? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிரேக். காசு போட்டு எவ்வளோ காசு போட்டு வாங்குறதா இந்த இடத்துல கொடுக்கும் போது எவ்வளோ ஃபினிஷிங்காக கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இது 3 வாட்டியாக என்னமோ தான் கஸ்டமருக்கே நான் போட்டு விட்டுருக்கேன். சரிங்களா, நிறைய பேர் ஜெனுவலாக கொடுக்குறவங்க இருக்காங்க. இது வந்து நான் இப்போ தான் மாட்டினேங்க. சரிங்களா, இந்த இடத்துல பின்னை குத்தி விட்டுருக்குறாங்க. சரிங்களா, இதோட ஜாயிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டா எப்படிங்க நான் அடுத்த ப்ரைடலுக்கு எப்படி நான் அனுப்பிச்சி விட முடியும்? அவங்க குட்டி பார்ப்பாங்கனால இது தான் கேட்குறாங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பின்னாடிலாம் ரொம்ப இதாக இருந்துச்சுப்பா, பாலிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, இப்படி அனுப்புனா நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இதை ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி உட்காந்து மெனக்கெட்டு அதுக்கப்புறம் அடுத்த கஸ்டமருக்கு கொடுத்துடணும். இதை வாங்கி 3 தடவையிலே இப்படி கட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? அவ்வளோ சூப்பராக இருந்த செட்டு. இன்னும் இந்த வெயிட் இதில் தாங்கவே தாங்காது. சரிங்களா, அவ்வளோதான். இந்த ஒரு தடவை மட்டும் ஒரு கஸ்டமருக்கு போட்டு இந்த ஜுவல்ஸ் அப்படியே தூக்கி வீசுகிற மாதிரி இருக்கும். காசு போட்டு வாங்கிங்க 3 தடவை கூட போகிறதில்ல. இதுக்கு தான் நான் வந்து தனியாக ஜுவல் செட் யாருக்குமே இது பண்ணி கொடுக்கறதில்ல. மேக்கப்போடு நம்ம கொடுக்குறோம், ஜுவல் செட்டுக்கு மட்டும் தனியாக காசு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட இது தெரியும், பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி தெரியும். எங்களுக்கு மட்டும் என்ன சும்மாவாங்க வருது? நீட்டாக போட்டு நீட்டாக கழட்டி, அவங்களோட ஜுவல்லரினா எப்படி நீட்டாக கழட்டுவாங்க அந்த மாதிரி கழட்டலாம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எங்களோட இதுவும் தெரியாமல் இது பண்ணுறாங்க. 10 நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இதாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி சும்மா ரஃப் அடி அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாலிஷோட. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்கள், அந்த பொண்ணுக்கு நான் அனுப்பிச்சி விட்ட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். கண்ணீர் வருது பார்க்கும்போது. சரி, ஓகே, இது ரெடி பண்ணிடுவோம். ஸோ இருந்த இடம்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்படி தான் ஒவ்வொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டு பிச்சு கொடுக்குறாங்க. அந்த இடத்த கரெக்ட் பண்ணிவிட்டேன், இருந்த இடமே தெரியாத மாதிரி. இவங்கனாச்சும் பத்திரமா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். சரிங்களா, இந்த நாட்டு வச்சு தான் கட்டி விட்டுருக்கேன், சில்வர் நாட்டு. இந்த இடமும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி இந்த இடமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இதில் கூட தெரியல, ஆனால் அதில் இந்த இடம் தான், ஆனால் அதில் நல்லாவே தெரியுது. சரி, மாலைலாம் போட்டாங்கன்னா மறைஞ்சிரும். ஓகே, எதுக்கும் 2 செட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீட்டாக பாக்ஸ் வச்சு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், யாருமே இந்த மாதிரி வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. சரிங்களா, நீட்டாக கொண்டு போய்ட்டு நீட்டாக கொண்டாந்து கொடுங்க தயவு செய்து. சவுரியிலேருந்து எல்லாருமே. சரிங்களா, எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஈஸியாக ஒரே நாளில் பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மேக்கப்புக்கு வந்து இந்த ஒரு பொட்டு வாங்கியிருக்கேன். அந்த பாப்பா குட்டி பாப்பாங்கிறதுனால இந்த பொட்டு சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் அங்கே யாராச்சும் கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ சிங்கிள் பொட்டு கிடைக்கல, அதனால் வந்து இந்த ஒரு ரெட் கலரில் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் அது ஓகே, எனக்கு ரவுண்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி இதில் எடுத்துக்கலாம். நான் சிங்கிள் பாக்ஸில் தான் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஹைலேசஸும் இது மட்டும் வாங்கியிருக்கேன். ஹைலேசஸில் கம்மே இல்லை. சரி, இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே காய்ஸ், மீண்டும் நாளைக்கு மேக்கப் போயிட்டு வந்துட்டு இந்த ஜுவல்லரி எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா, என்னோடய கண்ணீரோடு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எப்படியோ கரெக்ட் பண்ணுற டேலண்ட் இருந்தங்காட்டி கரெக்ட் பண்ணிடுறோம். இல்லை ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எங்கள் நிலமை யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த ஜுவல் செட்டு தான் புக் பண்ண கொடுத்துருக்கேன். சரி, ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் டாட்டா.